அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது என்னோட 13வது வகுப்புக்கான ஒரு பதிவு. இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அல்லாஹு அக்பர் என்று நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பிரபலமான வார்த்தை தான். இதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா, அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். குரானுடைய மரபில் பார்த்தா அல்லாஹ் இந்த அக்பரை வேறு சில விஷயங்களோட சேர்த்து சொல்கிறான் குரானில். அது என்னன்னு இப்போ பார்ப்போம். அது 39வது அத்தியாயம் 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா ஹுமுல்லாஹு இஸ்ய ஃபில் ஹயாத்தி துனியா வல அதாபுல் ஆஹிரத்தி அக்பர் வலவ் கானு யாலமூன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதில் என்னன்னா அல்லாஹ் வல அதாபுல் ஆஹிரத்தி அக்பர் அப்படின்னு சொல்கிறான். அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையில் அல்லாஹ் இழிவை தவிர இழிவை சுவைக்கச் செய்தான். மறுமையில் வேதனை தான் மிக பெரியது. அவர்கள் அறிய மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய வேதனை எவ்வளோ பெருசு, அந்த தண்டனைகள் எப்படி கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த அக்பருக்கு மீனிங் இப்போ தான் நம்ம பார்த்தோம். மிக பெரியவன்னு அவனுடைய வேதனை எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்தில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். அதே போல் இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோன்னா அல்லாஹ் அவனுடைய மறுமையோட கூலி எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத 16வது அத்தியாயம் 41வது வசனத்தில் சொல்கிறான் அல்லாஹ். வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹி மிம்பாதி மாலுலிமு லனுபவ்வி அன்னஹும் ஃபித் துனியா ஹசனத்தும் வல அஜ்ருல் ஆஹிரத்தி அக்பர் லவ் கானு யாலமூன். இல்லை என்ன சொல்லலாம், வல அஜ்ருல் ஆஹிரத்தி அக்பர், நீ மறுமையில் அழகிய கூலி, மிகப்பெரிய கூலி இருக்குது, அதை நீங்கள் அறிய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் நம்மளை பார்த்து கேட்குறான். அதே போல் இன்னொரு இடத்துல அல்லாஹ் இந்த அக்பரை பயன்படுத்துகிறான். அது எந்த இடம்னு பார்த்தா, இன்னும் 9வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் அவனுடைய திருப்தி மிகப்பெரியது அப்படிங்கிற, அவனுடைய திருப்தி இருந்தால் நம்மளுக்கு சொர்க்கங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். அல்லாஹ்வுடைய திருப்தி இருந்தால் நம்மளுக்கு எல்லா ஒரு நல்ல செயல்களும் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும். அதுக்காக நம்ம அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும். அது மிகப்பெரிய பாக்கியங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கும் அல்லாஹ் அக்பர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறான், மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி. அது 9வது அத்தியாயம் 72வது வசனத்தில் பார்ப்போம். வல அதாபுல்லாஹுல் மூமினீன வல் மூமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தியல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா மசாக்கீன தையிபத்தின் ஃபி ஜன்னாத்தின் அதினின் வ ரித்வானுன் மினல்லாஹி அக்பர் வல் தாலிக ஹுவல் ஃபௌசுல் அலீம். இந்த இடத்துல என்ன சொல்கிறான் அல்லாஹ் அப்படின்னு பார்த்தோன்னா, வரித்வானு மினல்லாஹி அக்பர் அப்படின்னு சொல்லி, நிலையான சொர்க்கச்சோலைகளில் தூய்மையான வசதிகளில் அல்லாஹ்வின் பொருத்தம் மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய திருப்தியை பற்றி இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். அதே போல் பார்த்தோன்னா இன்னொரு இடத்துலையும் அல்லாஹ் இந்த அக்பருங்கிற வார்த்தையை திருக்குரானில் பயன்படுத்துகிறான். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, 29வது அத்தியாயம் 45வது வசனத்தில் அல்லாஹ் திக்ரு செய்கிறத பற்றி, அல்லாஹ்வுடைய திக்ருக்கு அந்த வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உத்லும் வா மா உஹிய இலைக்க மினல் கிதாபி அஹீமு சலாத்த இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹஷாயி வல் முன்கரி வல திக்ருல்லாஹில் அக்பரு வல்லாஹு யாலமு மா தஸ்னஊன். முகமதே, வேதத்தில் உமக்கு அறிவிக்கப்படுவதை கூறுவீராக. தொழுகை நிலைநாட்டுவீராக. தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமைகளை விட்டும் தடுக்கும். அல்லாவை நினைப்பதே மிகப்பெரியது. நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிவான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாவை நினைக்கிறது, திக்ரு பண்ணுறது, அது இருக்கிறதுலே மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அல்லாவை நம்ம எப்போவுமே நினச்சிட்டே இருந்தாலே எல்லாமே நம்மளுக்கு சரியாக
அமைஞ்சிடும். அல்லாஹ்வுடைய நினைவு நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருந்தால் நம்ம எல்லா காரியத்துலேயுமே வந்து சரியாக இருப்போம். அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், அல்லாஹ் நம்ம பேசுகிறத கவனிக்கிறான், நம்ம உள்ளங்களை பார்க்குறான் அப்படிங்கிற அந்த இறை அச்சம் நம்மளுக்கு இருந்தாலே நம்ம வந்து எல்லா காரியத்துலேயும் பேணுதலாக கரெக்டாக நடந்துக்குவோம். அல்லாஹ் வந்து இந்த இடத்துல திக்ரை பற்றி சொல்கிறப்பவும் இந்த வார்த்தையை அக்பருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறான். அதுபோல் அல்லாஹ் வந்து இன்னொரு இடத்துல பாருங்கள், 33வது அத்தியாயம் 35வது வசனத்தில் அல்லாஹ் வந்து ஒரு பட்டியல் அப்படியே சொல்லிகிட்டே வரான். இன்னல் மூமினீன வல் மூமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் ஹானித்தீன வல் ஹானித்தாத்தி வஸ்ஸாதிஹீன வஸ்ஸாதிஹாத்தி வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத்தி வல் ஹாஷிஈன வல் ஹாஷியாத்தி வல் முசத்திஹீன வல் முசத்திஹாத்தி வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத்தி வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத்தி வத்தாக்கிரீன அல்லாஹ கசீரன் வத்தாக்கிராத்தி அத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தும் அஜ்ருன் அதீம். இந்த இடத்துல அப்படியே அல்லாஹ் சொல்கிறான், முஸ்லீமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும், நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும், கட்டுப்பட்டு நடக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், உண்மை பேசும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், பொறுமையை மேற்கொள்ளும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அடக்கமாக நடக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், நோன்பு நோர்க்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், தம்மை கற்பை காத்து கொள்ளும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக என்ன சொல்கிறான், அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் வந்து இந்த இடத்துலையும் பயன்படுத்துகிறான். அப்போ வந்து அல்லாஹ்வுடைய திக்ரு நம்ம வந்து அல்லாஹ் வந்து அதிகம் நம்ம நினச்சிட்டே இருக்கணும். எல்லா நேரங்களையும் அல்லாஹ்வை நினச்சிட்டே இருந்தோன்னா, அல்லாஹ்வை நினச்சோன்னா நம்ம வந்து தப்பு செய்கிறது விலகி நம்ம வாழ்வியலில் மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியும். அப்படிங்கிறத இந்த வசனங்களில் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரியது அவனுடைய தண்டனை, கூலி, அவனுடைய திருப்தி, அவனுடைய திக்ரு எல்லாம் எவ்வளோ பெரியதுங்கிறத ஒரு பட்டியல் போட்டு நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். நம்முடைய வாழ்க்கையில் வந்து அல்லாஹ்வுடைய நினைவு இருந்தாலே வந்து நம்ம வாழ்க்கை வந்து சரியாக இருக்கும். நம்ம வந்து வெற்றி பெற்ற முடியும், உலகத்துலேயும் வெற்றி பெற்று. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் என்ன சொல்கிறார், திக்ரு செய்யுங்கன்னு கட்டளையே இடுறான். சூரா ஜும்மாவில் பாருங்கள் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா ஹுதியத்தி சலாத்த ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வபுதகு மின் ஃபதிலில்லாஹி வதுகுருல்லாஹ கஷீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த இடத்துல சொல்கிறான். தொழுகையை முடிச்சுட்டு அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள், அவன் வந்து அதிகமாக நினைங்க அல்லாஹ்வை, அதனால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். அது மாதிரி அல்லாஹ் வந்து நம்ம நினச்சிட்டே இருந்து திக்ரு செஞ்சுட்டே இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை வந்து நல்லபடியாக வெற்றி பெறதுக்கு ஒரு வழியாக அது வந்து அமையும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து நம்மளுக்கு இந்த குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுறான். அதே போல் இப்போ நம்ம நினைப்போம், என்னடா திக்ரு செஞ்சுட்டே இருந்தால் நம்ம அல்லாஹ் வந்து திக்ரையும் செய்ய சொல்கிறான், அதே நேரத்தில் வந்து நம்ம உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதையும் நீங்கள் செய்யணும் கரெக்டாக. நம்ம குடும்பத்துக்காக என்ன செய்யணும், நம்ம வியாபாரத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, அண்டை வீட்டாருக்காக, அப்படி நம்மளுடைய நண்பர்களுக்காக, இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக செய்யும். அதே சூரா ஜும்மாவில் வந்து அல்லாஹ் வந்து அடுத்த வசனத்திலே சொல்கிறான், நீங்கள் வந்து தொழுகையை முடிச்சுட்டு பூமியில் பரவி சென்று வியாபாரத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அடுத்த வசனத்திலே நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். ஒரு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி வந்து சொல்கிறாங்க, இவர் வந்து எப்போவுமே நோன்பு வச்சுட்டே இருக்கார் அப்படின்னு சொல்கிறப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள பார்த்து கண்டிக்கிறாங்க, அப்படி பண்ணக்கூடாது, கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது அதை செய்யணும், உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது அதை நம்ம குடும்பத்தாருக்கு இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, அதையும் வந்து செய்யணும். வந்து நம்ம வந்து ஒரே தடியாக அந்த திக்ரிலே அப்படியே மூழ்கிக்கிறோம். அது மாதிரி அல்லாஹ் வந்து விரும்பலை. இரவு முழுவதும் தொழுகிறது அப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து எதையுமே வந்து தொடர்ச்சியாக செய்யணும்னு அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து கட்டளையிடலை. நம்மளுக்கு நம்ம கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை, உடலுக்கு செய்ய வேண்டிய, அப்படி எல்லா கடமைகளையுமே நம்ம வந்து ஒழுங்காக செய்யணும். நம்ம வந்து எல்லா காரியத்தையுமே ஒரு பேலன்ஸாக கொண்டுட்டு போகணும். இஸ்லாம்ங்கிறது ஒரு நடுநிலை மார்க்கம் அப்படின்னு, சமநிலை மார்க்கம், நடுநிலை மார்க்கம். அப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு பேலன்ஸாக கொண்டுட்டு போனால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த குர்ஆன் வந்து நம்மளுக்கு சொல்லி காட்டுது. ஒவ்வொரு இடத்துலையுமே அல்லாஹ் வந்து குர்ஆன்லேயே அதிக இடங்களில் வந்து
அவனுடைய சொல்லக்கூடிய ஒரே கட்டளை என்னன்னு பார்த்தோன்னா அவனுடைய திக்ரு, அவனை நினைங்க, அவனை அதிகமாக நினைங்க, அவனுக்கு நன்றி செலுத்துங்க. அவனை நினச்சிட்டே இருந்தோன்னா நம்ம வந்து தீமையான காரியங்கள் பாவங்கள் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அதிகமான இடங்களை அவனை நினைக்க சொல்கிறான். அதே மாதிரி இப்போ பார்த்தோன்னா அது உலகியல் வெற்றியை நம்மளுக்கு பெற்றுத்தரும். அல்லாஹ் போர்க்களத்தில் கூட அவனை என்ன சொல்கிறான், அவனை நினைங்க அப்படின்னு தான் சொல்கிறான். இந்த இடத்துல நினைங்க, அது நினைக்காதீங்க அப்படின்னு நல்லா சொல்லவே இல்லை. எல்லா இடத்துலையுமே அவனை நினைக்கும். அதே மாதிரி சூர ஜும்மாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 11ஆம் அத்தியாயத்தில் என்ன சொல்கிறான் அல்லாஹ் கடைசி வசனத்தில், நீங்கள் அல்லாஹ்வை நினைங்க, அதிகமாக திக்ரு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த இடத்துலையுமே சொல்கிறான். பரவி சென்று அல்லாஹ்வுடைய திக்ரு செய்யுங்க அல்லாஹ்வா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த இடத்துலையுமே சொல்கிறான். நம்ம வாழ்க்கை 3 அம்சங்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதில் என்னென்னு பார்த்தோன்னா நம்மளுடைய எண்ணம், பேச்சு, செயல். இது 3மே தான் திக்ரு. இது திக்ரு நம்ம உள்ளத்தை பலப்படுத்தும். அல்லாஹ் நம்ம நினச்சிட்டே அவனுடைய வார்த்தைகள், தூய வார்த்தைகளை நம்ம சொல்லிகிட்டே இருந்தோன்னா அதை நம்ம உள்ளத்தை நல்லா உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 50ஆவது அத்தியாயம் 18ஆவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மா எல்சிது மின் கௌலி இலா லதைஇ ரஹீபுன் அதீத். அவர் எந்த சொல்லை பேசினாலும் அவனிடம் கண்காணிக்கும் எழுத்தாளர் இல்லாமல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். நம்ம எந்த பேச்சு பேசினாலும் சரி, எந்த செயல் செஞ்சாலும் சரி, அல்லாஹ் நம்மளை பார்க்குறான். அல்லாஹ் நம்ம செய்கிறது பார்த்துட்ருக்கான், கேட்டுட்ருக்கான் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்குள்ளார இருந்துச்சுன்னா நம்ம தீமையின் பக்கம், தீய சொற்கள் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம பயப்படுவோம். நம்மளை ஒருத்தவங்க பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம அதை கரெக்டாக இருக்கணும், நம்ம இந்த தீமையிலேருந்து விலகி இருக்கணும், இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் அது மாதிரி அல்லாஹ்வை நம்ம எப்போவுமே நினச்சிட்டே இருந்தோன்னா அல்லாஹ்வுடைய நினைவு என்ன பண்ணும், நம்மளை தீய செயல்கள், தீய சொற்கள், தீய காரியங்கள் செய்கிறது நம்மளை தடுக்கும் அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்துலேருந்து பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு அத்தியாயம் 35ஆவது அத்தியாயம் 10ஆவது வசனத்தையும் அல்லாஹ் சொல்கிறான், மன்கான யுரீதுல் இஸ்ஸத்த ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஅன் இலைஹி யஸ்அதுல் கலிமத் தய்யிபு வல் அமலு சாலிஹு யர்ஃபஉஹு வல்லதீன யம்குரூன ஸய்யிஆத்தி லஹும் அதாபுன் ஷதீதுன் வ மக்ருல் உலாயிக ஹுவ எபூர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் யாரேனும் கண்ணியத்தை நாடினால் கண்ணியம் யாவும் அல்லாஹ்வுக்கே உரியது. தூய சொற்கள் அவனிடமே மேலேறி செல்லும், நல்லறம் அதை உயர்த்தும். தீய காரியங்களின் சூழ்ச்சி செய்வோருக்கு கடுமையான வேதனை உண்டு, அவர்களின் சூழ்ச்சி தான் அழியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த வசனத்தில், அவன் தூய சொற்கள் நம்ம அவனை கண்ணியமாக அவனை நடந்து தூய சொற்கள் தான் அது மேலேறி அவன்கிட்ட செல்லுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். இது ஆகவே நம்ம என்ன பண்ணணும், நம்ம பேசுகிறப்போ நல்ல சொற்களை பேசணும், நல்ல செயல்களை செய்யணும், நல்லா கண்ணியமாக நடந்துக்கிட்டால் அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற இன்னொரு தீய குணம் என்னென்னா பொய். சில நேரத்தில் ஏதாவது சின்ன சின்ன பொய்கள் பிள்ளைகள்கிட்ட கூட சொல்லிடுவோம். மற்றவங்கள பற்றி பேசுகிறது நம்மள்கிட்ட அதிகமாக இருக்குது. அவதூறு, இந்த மாதிரி பேச்சுக்கள் நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும். அப்படியே நம்ம தெரியாமல் ஏதாவது பேசிட்டோம், தவறு செஞ்சிட்டாலும் அதை ஒப்புக்கொள்ளணும். ஒப்புக்கொள்கிறது பெரிய ஒரு முதல் படின்னே சொல்லலாம். நம்ம அந்த தவறுலேருந்து மீள்றதுக்கு அது ஒரு முதல் படியாக நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இத்துடன் என்னுரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.